பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தினந்தோறும் இயேசுவோடு நடப்பதுதான் பெரிய ஒரு பாக்கியம். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை விட பெரிய பாக்கியம் என்னது? அவர் கூட இருக்கிறதுனால பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாள்ல கூட நீங்க சோர்ந்து போய் மனம் கலங்கி இருந்தீங்கன்னா உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், ஊழியெல்லாம் செய்யறேன், ஆனா பலன் என்ன அப்படின்னு சொல்லி சில சமயத்துல நினைச்சு மனம் சோர்வடைந்து விடுகிறது. அப்படிதானே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஒரு பலனை கர்த்தராலே பெறுவீங்க. அவருக்காகத்தானே வாழ்றீங்க, அவருக்காகத்தானே நீங்க வேலை செய்றீங்க, ஊழியம் செய்றீங்க. ஒருவேளை சபை நடத்தலாம், ஒரு ஜெபக்குள்ள நடத்தலாம், அல்லது நீங்க சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதனால என்ன பலன் என்பதாக சில சமயத்துல யோசித்து நீ ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம். கர்த்தராலே உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குன்னு செய்கிற காரியத்துல பலன் தராம இருப்பாரா? அதனால சோர்ந்து போகாதங்க. கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, பரலோகத்துக்கு ஒரு நாள் போகும்போது நீங்க செய்த பணிக்கான ஒரு பலனை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த வசனம் அதோட முடியல. நீங்கள் பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்க. பலனை எப்ப பாப்பீங்க தெரியுமா? அந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்கென்று செய்யணும், எதையும் மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வைங்க, இந்த ஆளுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில சமயம் மன சோர்வு வரும், கலக்கம் வரும். இல்ல, இந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, இது ஆண்டவர் கொடுத்த வேலை, நான் அவருக்கென்று இந்த வேலையை கரெக்டா செய்யணும்னு சந்தோஷமா செய்து பாருங்க. அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னு வைங்க, ஏதோ நம்ம பிழைப்புக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு செய்யாம, இந்த பிசினஸை கொடுத்தது கர்த்தர், இதன் மூலமா 4 பேர் நன்மை பெறுகிறாங்க, அவங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் அப்படின்னு கர்த்தருக்கு இந்த நல் மனதோடு செய்து பாருங்க. அதுல எத்தனை பாடு பிரச்சனை வந்தாலும் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க ஒரு ஜெபக்குள்ள நடத்தினாலும், சின்ன ஊழியம் செய்தாலும், நான் மனுஷருக்காக இதை செய்யல, மனிதர்கள் பாராட்டுவாங்கன்னு செய்யல, இதுல ஒரு லாபம் கிடைக்கும்னு நான் செய்யல, என் எஜமானாகிய கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு நல் மனதோட நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இம்மையிலையும் ஒரு பலன், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலையில ஒரு திருப்தியே இல்லை. என்னப்பா வேலை இது, வேற ஒரு வேலை தேடலாமான்னு நல்ல வேலையில இருந்தாலும் தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு பிசினஸ்ல திருப்தி இல்லை, இருக்கிற இடத்துல திருப்தி இல்லை. அந்த சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்கல்ல, காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மனதுல நீங்க கஷ்டப்படுறதா, நீங்க உழைக்கிறதா, உங்களை பற்றி யோசிக்கிறீங்க. இல்ல, இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர், பிசினஸை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த இடத்துல தங்க வைத்திருக்கிறவர் ஆண்டவர், இந்த ஊழியத்தை கொடுத்தவர் ஆண்டவர், அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு இருதயத்துல நினைவு வந்து உங்களை அர்ப்பணிச்சிட்டு கர்த்தருக்காக செய்யறேன்னு நல் மனதோடு செய்து பாருங்க. ஒரு பெரிய திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்துடும். அதனால வேலை செய்யற இடத்துல ஒரு முறுமுறுப்போட சோர்ந்து போய் மூஞ்ச தூக்கி வைத்து கொண்டு செய்ய மாட்டீங்க. சந்தோஷமா செய்வீங்க. இது கர்த்தர் கொடுத்த வேலைங்க, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியங்கன்னு சந்தோஷமா செய்வீங்க. இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம், மன மகிழ்ச்சியா இருக்கலாம். புரிந்ததா உங்களுக்கு? அதனால இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறபடி எனக்கு பலன் கர்த்தராலே வரும், நான் செய்கிறத கர்த்தருக்கின்ற நல் மனதோட செய்வேன் அப்படின்னு செய்யுங்க.
நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறீங்களா? நீங்க ஒரு ஹோட்டல்ல சர்வரா இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸை பெருக்குகிற வேலை செய்தாலும் சரி, ஒரு கிளீன் பண்ற வேலை செய்தாலும் சரி, அல்லது மேஜையில உட்கார்ந்து அப்படியே நீங்க கணக்கு போடுற வேலை செய்தாலும் சரி, இது கர்த்தர் எனக்கென்று கொடுத்த ஒரு பணி. நான் அவருக்காகத்தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வுக்குள்ள நீங்க வந்துட்டாலே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் நீர் எனக்கு கொடுத்த வேலையில பணியில உமக்கென்று நல் மனதோட மகிழ்ச்சியோடு செய்கிற இருதயத்தை எனக்கு தாரும். எனக்குரிய பலன் உம்மிடத்திலிருந்து எனக்கு வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.